குவாலிஃபயர் 1 யார் யாருன்னு முடிவாயிருச்சு, குவாலிஃபயர் 2 யார் யாருன்னு முடிவாயிருச்சு. நேத்து மேட்சோட எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு. அதுல பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 1 29ஆம் தேதி மேட்ச் நடக்க போகுது. அதுல பாத்தீங்கன்னா பஞ்சாப்பும் ஆர்சிபியும் விளையாட போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதுவரை கப்பு வாங்கினது இல்ல. அதனால இவங்க ரெண்டு பேரும் கப்புக்காக கடினமா போராடுவாங்க. குவாலிஃபயர் 2 ஜிடியும் மும்பையும் விளையாடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி கப்பு வாங்கியிருக்காங்க. ஜிடியும் கப்பு வாங்கியிருக்காங்க. மும்பை 5 கப்பு வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய ஆட்டம் பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி குவாலிஃபயர் 2 நடக்குது. இந்த குவாலிஃபயர் 1ல தோக்குறவங்க கூட குவாலிஃபயர் 2ல ஜெயிக்கிறவங்க மேட்ச் விளையாடலாம். குவாலிஃபயர்ல 1ல டாப் ஆஃப் தி டேபிள்ல 2 டீமா இருக்கா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் இந்த 29ஆம் நடக்கக்கூடிய மேட்ச்ல தோல்வி அடைந்தாலும் கூட இன்னும் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. இந்த குவாலிஃபயர் 1ம் குவாலிஃபயர் 2ம் சரியான டீம் தான் டாப் ஆஃப் தி டேபிள்ல வந்துச்சா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எங்கேயோ இருந்த மும்பை பாத்தீங்க அப்படின்னா 5ல 4 மேட்ச் தோத்த மும்பை டாப் ஆஃப் தி டேபிள்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஜிடி சூப்பரா விளையாண்டு அவங்க 3வது இடத்தை பிடிச்சாங்க. பஞ்சாப் அருமையா விளையாண்டு அவங்க டாப் ஆஃப் தி டேபிள்ல வந்தாங்க. ஆர்சிபி சூப்பரா பினிஷ் பண்ணி அவங்களுடைய எதிர்பார்ப்பு ரசிகர்களோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணி அவங்க பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் தி டேபிள்குள்ள வந்திருக்காங்க. இந்த 4 பேர்ல கப்பு வாங்காத 2 பேர் கப்பு அடிச்சா ரொம்ப சந்தோஷம். அது பஞ்சாப், ஆர்சிபி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மும்பைக்கும் ஜிடிக்கும் நடக்கக்கூடிய குவாலிஃபை 2ல மும்பை ஜிடியும் விளையாடுது. பிரஷரை ஜிடி பிரஷரோட ஜிடி பிரஷரை எப்படி எதிர்கொள்ளும், மும்பை எப்படி அவங்களுக்கு பிரஷரை ஏத்துவாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. இந்த 2 குவாலிஃபயரும் பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. அது என்னங்கிறத